பர்சனல் ஃபண்ட்லேருந்து எத்தனை கோடி செஞ்சிருக்கிறாரு, சேவைகள் செஞ்சிருக்கிறான்னு ஃபஸ்ட்டு அதை சொல்லட்டும். அதுக்கப்புறம் ஆதாரத்தோட பேசட்டும் எதாக இருந்தாலும். நீ பொது வாழ்க்கைக்கு பணத்தை வைத்து கொண்டு வந்தாய், நான் பொது வாழ்க்கைக்கு வெறும் மனிதனாக தொண்டு செய்கின்ற உணர்வோடு வந்தேன். இதையெல்லாம் மீறி என்னிடம் அழுக்கு இருக்கிறது. அது என்னுடைய கவலை. நம்முடைய வாழ்வு முழுமையடையவில்லையே என்பது என்னுடைய கவலை, உன்னுடைய கவலை இல்லை. மட்டமான உலகம், அறிவுகெட்ட உலகம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வயசாகி இந்த பழைய கருப்பையா இருக்கிறாங்களா, அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறாரு. லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்கள் உங்களை பார்த்து தாவேகாவை பத்தி தவறாக விமர்சனம் பண்றதை நிறுத்தி கொள்ளணும் பல கருப்பையா. தாவேகாவை பத்தியா? ஆமா. ஏன் அந்த கட்சி, இவர்கள் அந்த கட்சியா? வாய்க்கு வந்தோடி எதுவும் பேசக்கூடாது. அதுக்கு லீகலா நாங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம். சட்டப்பூர்வமா நம்ம கோர்ட்ல சந்திக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். உங்களை பற்றி மோசமாக நான் பேசுகிறேன் என்றால் நீங்கள் செய்கின்ற தொழிலின் காரணமாக உங்களை மோசமாக பேசுகிறேனே தவிர, நீங்கள் எல்லாம் மதிப்புக்குரியவர்களாக சமூகத்தில் ஆவது என்பது சமூகத்தை கெடுக்கும். லீமா ரோஸ் அவர்களுக்கு உங்க மேல ஏன் அவ்வளவு கோபம்? ரெண்டு பேரும் தானே நாடு ஆளுகிறீர்கள். மாமியார் இந்த பக்கம் கட்சியை உடைப்பதற்கு, மருமகன் அந்த பக்கம் ஆட்சியில் இருந்து கொண்டு தூண்டுவதற்கு. ரொம்ப மோசடியான அரசியல் உங்களுடைய அரசியலை சொல்லுகிறேன். யாரோட அரசியலை சொல்றீங்க? விஜயினுடைய அரசியலை. என்ன அப்படி என்ன நடந்துருச்சு? குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டு உதயசூரியனில் நின்றவர்கள் 4 பேரை பிடிப்பதற்கு முயற்சி நடக்கிறது. அது அப்படி ஒரு தகவல் வந்திருக்கா? கேள்விப்படுகிறேன். உதயசூரியனில் நின்று வெற்றி பெற்றவர்களையும் ராஜினாமா செய்ய அவங்க தானே நம்மளுக்கு எதிரி. எப்பயுமே டிவி கேக்கும் டிஎம்கே தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதிரி. திமுகவை கலைக்க வேண்டியதானே. திமுகவையும் கலைத்து, நான் அதிமுகவை மட்டும் கலைக்கவில்லை, 4 பேரை வெளியேற்றி விட்டேன் என்று நீ நம்பாதே. உதயசூரியனில் நின்றவனையும் வெளியேற்றுவேன். பர்சனல் ஃபண்ட்லேருந்து எத்தனை கோடி செஞ்சிருக்கிறாரு, சேவைகள் செஞ்சிருக்கிறான்னு ஃபஸ்ட்டு அதை சொல்லட்டும். அதுக்கப்புறம் ஆதாரத்தோட பேசட்டும் எதாக இருந்தாலும். நீ பொது வாழ்க்கைக்கு பணத்தை வைத்து கொண்டு வந்தாய், நான் பொது வாழ்க்கைக்கு வெறும் மனிதனாக தொண்டு செய்கின்ற உணர்வோடு வந்தேன். காந்தியின் மீது கொண்ட ஈடுபாடு காரணமாக பொது வாழ்க்கை என்பது சேவைக்குரியது என்பதை உணர்ந்து வந்தேன். நான் இதையெல்லாம் மீறி என்னிடம் அழுக்கு இருக்கிறது. அது என்னுடைய கவலை. நம்முடைய வாழ்வு முழுமையடையவில்லையே என்பது என்னுடைய கவலை, உன்னுடைய கவலை இல்லை. மட்டமான உலகம், அறிவுகெட்ட உலகம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கருப்பையா அவங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. நேத்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக திருச்சிக்கு போயிருந்தாரு நமது சிஎம் விஜய் அவர்கள். அங்கு குதிரை பேரத்தை பத்தி சில விளக்கங்கள் கொடுத்தாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குதிரை பேரம் பேசப்பட்டெல்லாம் யாரும் வரல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, 25 பேருக்கு வாக்களித்தார்களே, அவர்கள் என்ன தாவேகா கட்சியை சேர்ந்தவர்களா, விசில் சின்னத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? அவர்களெல்லாம் ஏன் வாக்களித்தார்கள்? இவருக்கு ஒரு கட்சியை ஒரு பணக்கார பெண்மணியை வைத்து உடைத்து, லீமா ரோஸை வைத்து உடைத்து, வேலுமணி போன்றவர்கள் சில பேருக்கு மந்திரி பதவி தருவதாக உறுதி கூறி நீங்கள் எதற்காக அங்கே போனீர்கள்? நான் கேட்கிறேன். அவர்கள் என்ன வகையில் சிறந்தவர்கள் என்று அவர்களிடம் போனீர்கள்? அவர்கள் பீதாம்பரம் அணிவித்தீர்கள். பிறகு அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கை வாக்குறுதிகளை அளித்திருக்கிறீர்கள். இல்லாவிட்டால் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து உங்களை நோக்கி வர வேண்டிய கட்டாயம் என்ன? சரி, இப்போ வெற்றி பெற்ற இடத்தில் நாம் வாங்கி தின்னலாம் என்று சொல்லி அவர்கள் வந்திருக்கலாம். ஆனால் அப்படி வருவதற்கு, நம்பிக்கை ஊட்டுவதற்கு நீங்கள் அவர்களிடம் போனீர்களே, அவர்களாக வரவில்லையே. நீங்கள் அவர்களிடம் போய் இவர்களெல்லாம் சிறந்தவர்கள், அவ்வளவு பேரின் மீது வழக்கு இருக்கிறது. அப்புறம் என்ன, சி பாஸ்கர் மீது, இந்த கல்குவாரி பாஸ்கர் மீது வழக்கு இல்லையா? சிவி சண்முகத்தின் மீது வழக்கு இல்லையா? வேலுமணி மீது வழக்கு இல்லையா? யார் மீது வழக்கு இல்லை? இவர்களின் மந்திரி பதவி கேட்டவர்களின் மீதெல்லாம் வழக்கு இருக்கிறது. சும்மா வந்த எம்எல்ஏக்களுக்கு ஏதோ செய்து நீங்கள் சரி செய்து விட்டீர்கள். மாமியாரும் மருமகனுமாக சேர்ந்து லாட்ரி கம்பெனி 2 பேரும் தானே நாடு ஆளுகிறீர்கள். மாமியார் இந்த பக்கம் கட்சியை உடைப்பதற்கு, மருமகன் அந்த பக்கம் ஆட்சியில் இருந்து கொண்டு தூண்டுவதற்கு. ஆக எதற்காக அவன் 25 பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டான்? கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது அதிமுகவில். நாம் விஜய் கட்சிக்கு எதிரானவர்கள். ஆகவே நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நம்பிக்கை இல்லை என்று தான் வாக்களிக்க வேண்டும் என்று கொறடா பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உத்தரவு.
ஆனால் அதை மீறி நீங்கள் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்படும் ஆபத்தை நோக்கி போய் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? பிறகு ரொம்ப மோசடியான அரசியல் உங்களுடைய அரசியலை சொல்லுகிறேன். யாரோட அரசியலை சொல்றீங்க? மோசடி. விஜயினுடைய அரசியலை தான் என்ன சொல்லுகிறேன். அப்படி என்ன நடந்துருச்சு? இல்லை, இதற்காக அவர்களிடம் போய் பீதாம்பரம் பொருத்தி நீங்களெல்லாம் நாளைக்கு வந்து எனக்கு வாக்களியுங்கள், உங்களுக்கு வேண்டியதை நான் செய்கிறேன் என்று உறுதி கொடுத்திருக்காவிட்டால் அவர்கள் ஏன் வருகிறார்கள் இருக்குன்னு கிறுக்கா பிடித்திருக்கிறது. ஐயா, அங்க போய் அவர் பேசினாருங்கிறத இதைத்தான் பேசியிருப்பாங்க. பீதாம்பரம் பொருத்தி மறுநாள் இன்னொரு கட்சிக்காரன் உன்னுடைய கட்சிக்கு வந்து வாக்களிக்கிறான் என்றால் உள்ளே என்ன பேசப்பட்டது என்பதை அரசியல் இருக்கிறவர்கள் உய்த்து உணர மாட்டார்களா என்று கேட்கிறேன் நான். என்ன கிறுக்கா பிடித்திருக்கிறது? மறுபடியும் எதற்கு வந்தவன் இங்கே நிற்க வேண்டியதானே? சரி, நேத்து விஜய் அவர்கள் பேசின பேச்சை நீங்க எப்படி நான் என்ன பாக்குறீங்க? சொல்கிறேன், நாங்கள் குதிரை பேரம் பேசவில்லை, குதிரை வேகத்தில் தான் செல்கிறோம் என்று சொல்கிறீர்களே. குதிரை வேகத்தில் குதிரை பேரம் பேசுகிறீர்கள். ஓ, குதிரை வேகத்தில் குதிரை பேரம் பேசுறாங்களா? பேரம் பேசுகிறீர்கள், கழுதை பேரம் பேசுகிறீர்கள். இது குதிரையா இவர்களெல்லாம்? எங்கேயாவது ஒரு மனிதன் ஒரு கட்சியின் பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு உனக்கு ஏதோ ஒரு காரணம் பற்றி இல்லை என்றால், நான் அதிமுகவை விட்டு வெளியே வந்திருக்கிறேன், ஓராண்டுக்கு முன்பு ராஜினாமா செய்து விட்டு வெளியே வந்திருக்கிறேன். அம்மா என்னை பற்றி குற்றம் சொன்னார்கள், பரவாயில்லை, நான் பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அந்த கட்சியில் பெற்ற பதவியை நான் வைத்து கொண்டு இருக்க முடியும். என்னை பதவியை விட்டு தான் கட்சி பதவியை விட்டு தான் நீக்க முடியும், தவிர அரசியல் எம்எல்ஏ பதவியை விட்டு நீக்க முடியாது. அது சட்டம். சட்டத்தை பற்றி என்ன இருக்கிறது? அந்த கட்சியின் பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அப்புறம் அந்த கட்சிக்கு நமக்கும் ஒத்து வரவில்லை என்றால் அந்த கட்சி பதவியை அவர்களிடமே விட்டு வருவது தான் நாணயம் என்று கருதி நான் மறுநாள் காலையில் போய் அந்த பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்து ஓராண்டு இருக்கிற போது. என்ன காரணம்? எதற்காக? இல்லை, நான் ஒன்று சொன்னேன் அப்பொழுது, எம்எல்ஏக்கள் லஞ்சம் வாங்கலாம், பெஞ்சை தட்டலாம், வேறு என்ன செய்யலாம் என்று பேசிவிட்டேன் துக்ளக் விழாவில். அதே ஆனந்தவுடன் அட்டைப்படத்திலே போட்டு விட்டான். அது அம்மாவை சீற்றமுறை செய்தது. உடனே அவர்கள் என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள். சரி, கட்சியை விட்டு நீக்கிய பிறகு நான் எம்எல்ஏயாக இருக்கலாம். அந்த சலுகை அந்த கட்சியால் வந்த சலுகை தானே. எதற்கு நாம் அந்த பதவியோடு செல்ல வேண்டும் என்று சொல்லி ராஜினாமா செய்துவிட்டு நான் ஒதுங்கிவிட்டேன். ஆகவே எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இங்கிருந்து நீ அங்கே போய் கொறடாவை தாண்டி வாக்களிக்கிறாயே, நீ போய் அவனுக்கு எதுக்கு பீதாம்பரம் பொறுத்துக்கிறாய் என்று கேட்கிறேன். நீ முதலமைச்சர், அவர்கள் நாளைக்கு உனக்கு வாக்களிக்க வேண்டும். வாக்களித்தால் தான் உன்னுடைய கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்ற நிலை. ஆகவே அவர்கள் 25 பேரையும் சந்திக்கிறார்கள். அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். இவர்களாக சொல்லுகிறார்கள், விஜய் நம்மை சேர்த்து கொள்வதாக நமக்கு தெரிய சொன்னாரா என்று நினைத்தார்கள். ஆகவே நீ அவர்கள் இருக்கிற கூட்டத்திற்குள் போய் லீமா அலோஸ் வரையிலும் பார்த்து எல்லாருக்கும் வாக்குறுதி தந்து அடுத்த நாள் நீ போய் ஓட்டு போட்டாய், பெரிய அதிமுகவில் பிளவில்லை, அதிமுக காப்பாற்றப்பட்டது. உனக்கு போக்கிடம் இல்லாமல் விஜய் திருப்பி அனுப்பி விட்டார். ஏனென்றால் உங்களுடைய பதவிகள் போக 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 நீங்க லீமா ரோஸ் அப்படின்னு லீமா ரோஸ் அவர்கள் பேரை சொல்றனால அப்புறம் சொல்றேன் அதை பற்றி. அவர் பேசியதற்கு பதில் அப்புறம் சொல்லுகிறேன். முதல்ல சொல்லுகிறேன், விஜயினுடைய ஆட்சியில் நான் ஊழலை ஒழிக்காமல் போக மாட்டேன் என்று சொல்கிறார். தொடக்கமே ஊழலாக இருக்கிறதே. அவகாசம் கேட்கிறாருல்ல சார், எல்லாத்துக்குமே அவகாசம் எல்லாம் உனக்கு வேண்டிய அவகாசத்தை எடுத்துக்கொள். வந்த அன்றே அதிகாரம் செயல்பட ஆரம்பித்து விடும். என்னென்னவோ நீ செய்திருக்கலாம், அது இருக்கட்டும். இப்பொழுது நான் முதலில் சொல்கிறேன், உன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீ எப்பொழுது தப்பான வழிகளை கடைபிடிக்கிறாயோ, தப்பான மனிதர்களை மந்திரியாக்குவதாக உறுதி கொடுக்கிறாயோ, அவர்களெல்லாம் வந்து வாக்களிக்க வைக்கிறாயோ, பிறகு அவர்களுடைய பதவி போய்விடும் என்கின்ற நிலைக்கு அவர்களை ஆளாக்குகிறாயோ, அப்பொழுது நீ நேர்மையான ஆட்சியாளனாக எப்படி இருக்க முடியும்? இதையெல்லாம் சிந்திக்க தெரிய வேண்டாமா என்று கேட்கிறேன் நான். அதாவது அந்த 25 பேரும் 4 பேரிடம் ராஜினாமா எழுதி வாங்குகிறாய். எதற்காக ராஜினாமா எழுதி வாங்குகிறாய்? இவர் தான் சொல்லி ராஜினாமா எழுதி வாங்கினார். அவங்க விருப்பப்படி வந்து கொடுத்துருக்கலாம்ல. அவர்கள் விருப்பப்படி வந்து கொடுத்து உன்னுடைய கட்சியில் எதற்கு இந்த தப்பான மனிதர்களை சேர்த்துக் கொள்கிறாய்? ஆகவே இதெல்லாம் என்ன நடக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கலாம்ல, அப்படி இருக்கலாம்ல என்று நாம் சொன்னாலும் கூட அவன் கிறுக்கனா அந்த 4 பேரும் மறுபடியும் இங்கே வந்து பதவிக்கு வர முடியும்? அல்லது நமக்கு வேண்டியதை அவர்கள் தருகிறார்கள். பதவிக்காக தான் வராங்கன்னு சொல்றீங்க. பதவிக்காகவோ அல்லது ஒரு பெரிய கைமாறல்கள் எதுவும் நடந்ததோ அது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் எந்த கிறுக்கனும் போய் தான் வேறொரு கட்சியில் வெற்றி பெற்று எம்எல்ஏயாக 5 ஆண்டுகள் இருப்பதற்குரிய வாய்ப்பை இழந்து இன்னொரு கட்சியிலே போய் ராஜினாமா செய்துவிட்டு சேர மாட்டான். எதற்கு நீ எதிர்கட்சிகளை எல்லாம் உன்னிடம் பதவி இருக்கிறது என்பதற்காக கலைக்கிறாயே? மறுபடியும் பதவியில் இருக்கிறவன் இதைத்தானே செய்தான். ஏற்கனவே திமுக காரனும் மற்றவனும் பதவியை வைத்து கொண்டு செய்ததைத்தான் நீனும் செய்கிறாய். ஆகவே இந்த 4 பேரையும் ராஜினாமா செய்ய வைத்தது ரொம்ப அசிங்கமான காரியம். நீ இந்த பெரும்பான்மையை உன்னுடைய அளவிலேயே பெற்று வர வேண்டும் என்று நினைக்கிறாய். 10 பேர் வெளியே இருந்து வந்தார்கள், திருமாவளவனை கெடுத்து விட்டாய்.
வேங்கை வயல் மக்கள் கொதித்து போனார்கள், நமக்காக கேட்பதற்கு நாதி இல்லை என்று. அவர்கள் கடைசியில் அவர்கள் வாக்களிப்பதில்லை என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் உன்னை தேர்வு செய்தார்கள். திருமாவளவன் அந்த கட்சி ஒப்பேறாது, நம்முடைய மக்கள் எல்லாம் அந்த பக்கம் போய்விட்டார்கள், நமக்கு மந்திரி பதவி தேவையாக இருக்கிறது என்று இங்கே வந்து விட்டார். முஸ்லீம் லீக்குகள் 60 ஆண்டுகள் விசுவாசம், நேற்று விசுவாசம், இன்று விசுவாசம், நாளை விசுவாசம், என்றும் விசுவாசம், மரணம் வரையிலும் விசுவாசம் என்று சொன்னவர்கள் மறுநாளே மாறிவிட்டார்கள். அது போகட்டும், அதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்த அரசியல். அவருக்கு வாழ்நாளில் என்றைக்கு மந்திரியாக ஆகுது? 60 ஆண்டுகள் கட்சி வைத்து ஒரு நாள் மந்திரியாக ஆனார்களா? ஒரு நாள் மந்திரியாக ஆனால் என்ன பிறப்பின் பயன் கிடைத்து விடுமா? கேட்கிறேன். ஒரு நாள் மந்திரியாக ஆனால் பிறப்பின் பயன் கிடைத்து விடுமா? என்றைக்கு நீங்கள் 2 பேரும் 4 பேரும் தான் நிற்க முடியும். என்றைக்கு நீங்கள் மதத்தின் பேரால், என்றைக்கு நீங்கள் ஜாதியின் பேரால் கட்சி வைத்திருக்கிறீர்களோ 2 பேரும் 4 பேரும் தான் நிற்க முடியும். திருமாவளவன் வாழ்நாளில் 6-7 பேருக்கு மேல் போக முடியாது. அதே மாதிரி முஸ்லீம் லீக் 2-3 பேருக்கு மேல் போக முடியாது. இப்படித்தான் நீங்கள் 60-70 ஆண்டுகளாக சுதந்திர தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறீர்கள். இதுக்கு ஒரு பதவி வேண்டுமென்று நீங்கள் எல்லாம் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று ஏன் கேட்கிறீர்கள் என்றால், நாம் 160 இடத்திற்கு போய் ஆட்சியை பிடிக்க முடியாது. எப்பொழுதோ இந்த 2 பேரில் ஒருவனுக்காவது கொடுத்தீர்கள் என்றால் அவனை வைத்துக்கொண்டு நாங்கள் ஏதாவது 4 காரியங்கள் செய்து கொள்ளலாம். வேறு என்ன பெரிய மக்களுக்கு நன்மை செய்து கழித்து விடுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முஸ்லீம் லீக் இந்த பக்கம் வந்து விட்ட பிறகு முத்தலாக் சட்டத்தை மாற்றுவதற்கு இவர் அழுத்தம் கொடுத்து விடுவாரா நம்முடைய விஜய்? நான் கேட்கிறேன். முத்தலாக் சட்டத்தில் 3 ஆண்டுகள் நீ உள்ளே போக வேண்டும் என்று சட்டம் செய்து வைத்திருக்கிறார் மோடி. விஜய் இங்கிருந்து நெருக்கடி கொடுத்து முத்தலாக் சட்டத்தை மாற்றி விடுவாரா? உன்னுடைய வக்ஃபு சட்டத்தை மாற்றி விடுவாரா? எல்லா சட்டமும் தலைமையில் இருக்கிறது. நீங்கள் மாற்றி மாற்றி திமுகவுக்கு போடலாம், இல்லை விஜய்க்கு போடலாம், எந்த மாற்றமும் ஏற்படாது. ஏனென்றால் உறுதிபட மக்களை திரட்டி இந்த அரசுக்கு எதிராக எங்களுடைய உரிமையில் உணர்வில் கை வைக்காதே என்று சொல்லுகிற ஆற்றல் உங்களுக்கு இல்லை. எவன் பின்னாலாவது போனால் அவன் நமக்கு மந்திரி பதவி தந்து விட்டால் நம்முடைய சட்டங்கள் எல்லாம் மாறிவிடுமா? நம்முடைய மக்களுக்கு வந்த இடர்பாடுகள் எல்லாம் தீர்ந்து விடுமா? அது போகட்டும், எனக்கு அதை பற்றி காலையில் இப்படி தான் இருப்பார்கள் இவர்கள். இந்த 10 பேர் தலைவனாக இருக்கிறான் பாருங்க, அவன் தான் அரசியலை அனுபவிப்பான். அவன் இதெல்லாம் அந்த தலைவனாக இருக்கிறான். தொண்டை இப்படி பின்னாலேயே தெரிய வேண்டியது. அந்த பக்கம் மந்தைகளை மேய்த்து கொண்டு எந்த இடத்தில் தலைவர்கள் விடுகிறார்களோ அங்கே மந்தைகள் மேயும். இதுதான் அரசியலினுடைய தன்மை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர்கள் போய்விட்டார்கள். இப்பொழுது உதயசூரியனில் நின்றவர்கள் 4 பேரை பிடிப்பதற்கு முயற்சி நடக்கிறது. அது அப்படி ஒரு தகவல் வந்திருக்கா? கேள்விப்படுகிறேன். உதயசூரியனில் நின்று வெற்றி பெற்றவர்களையும் ராஜினாமா செய்ய அவங்க தானே நம்மளுக்கு எதிரி. எப்பயுமே டிவி கேக்கும் டிஎம்கே தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு திமுக கலைக்க வேண்டியதானே? திமுகவையும் கலைத்து, நான் அதிமுகவை மட்டும் கலைக்கவில்லை, 4 பேரை வெளியேற்றி விட்டேன் என்று நம்பாதே. உதயசூரியனில் நின்றவனையும் வெளியேற்றுவேன். பதவியின் தன்மை அது. இந்த பதவி, அதற்குள்ள ஆசைகள், அதற்குள்ள மோகங்கள், அதனால் அடைய வேண்டிய பலன்கள், இதோடு 4-10 பேர் கலைத்து அரசியலின் நாகரிகத்தை, அரசியலின் நேர்மையை குலைத்து பிறகு நாம் ஒன்றும் செய்யாமல் ஒரு நாள் வெளியேறி விடுவோம். நல்லவன் என்று கருதி வாக்களித்தோமே என்று மக்கள் நொந்து போய் அதற்கு மறுபடியும் பழைய அரசியலுக்கு திரும்ப போகிறார்களோ என்பதுதான் என்னுடைய கவலை. ஒன்றால் ஒன்றையும் உறுதியாக செய்ய முடியவில்லையே. இப்பொழுது நீ வந்து 15-20 நாட்கள் ஆகிவிட்டன. அதற்குள் நான் சொல்கிறேன், நிதிநிலை ஒன்று தானே அவசரம் இல்லாமல் கணக்கு போட்டு எதுக்கு ஒதுக்க வேண்டும், எதுக்கு செய்ய வேண்டும், நம்முடைய வாக்குறுதிகள் எதை நிறைவேற்ற வேண்டும் என்ற சிக்கல் உனக்கு பணம் சம்பந்தப்பட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், கல்குவாரியை 120 கல்குவாரியை மூடினோம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த 120 கல்குவாரியையும் தவறாக கையாண்டவனின் மீது ஏன் வழக்கில்லை? அதற்கு உதவி செய்த அதிகாரியின் மீது ஏன் வழக்கில்லை? நான் கேட்கிறேன், உன்னால் பதில் சொல்ல முடியுமா? இதற்கெல்லாம் சொல்ல மாட்டாய். உடனே நான் வருவேன், நான் அவ்வளவு பெரிய இது 120 கல்குவாரியை மூடி இருக்கிறாயே, இவ்வளவு காலமும் இந்த கல்குவாரியை சுரண்டி இருக்கிறானே, அந்த கான்ட்ராக்டின் மீது ஏன் வழக்கில்லை? தேவைக்கு மேல் அதிகமாக கல்லை வெட்டினான் என்பதுதான் அவன் மீது அந்த கல்குவாரி மூடப்பட்டதற்கு காரணம். இந்த விஜயபாஸ்கரை உள்ளே வைத்தாலே புதுக்கோட்டை கல்குவாரிகளெல்லாம் பிழைத்து விடும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் அந்த கான்ட்ராக்டர்களை தண்டிக்கவில்லை? ஏன் அவர்கள் மீது வழக்கு பதியவில்லை? இதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் ஏன் கண்டறியப்படவில்லை? அப்படி என்றால் எப்படி நீ ஊழலை ஒழிப்பாய்? நீ ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி ஒரு மனிதன் கிடைக்க முடியும் என்றால் அவனால் உறுதிப்பட உனக்கு தற்கூரி என்று சொல்லுகிறார்கள் என்று வருத்தப்படுகிறாய். தற்கூரிகள் கட்சி தான் உன்னுடைய கட்சி. ஒன்று தெரியாது. ஆதவ் அர்ஜுனனை ஒரு லாட்டரி சீட்டுக்காரனை தலைமையாக வைத்து கொண்டு நடத்துகிற கட்சி வேற என்ன பெரிய கற்றறிந்த மேதையின் கட்சியாகவா இருக்கும்? உனக்கு தெரியவில்லை? உன்னுடைய கட்சி நடத்துவதற்கு அந்த ஆள் பணம் கொடுத்தார், கொஞ்ச காலம் செலவழித்தார் என்பதற்காக அந்த ஆளை வைத்து கொண்டு நீ அவர் தனி விமானம் எடுத்து உனக்கு டெல்லிக்கு அனுப்புகிறார்.
உன்னிடம் பணமா இல்லை, ஆனால் உனக்கு பழக்கம் இல்லையே, இன்னொருவன் உன்னை சொகுசாக வைத்திருந்தே பழக்கி விட்டார்கள், அதனாலே இந்த ஆதவர்ச்சனா உனக்கு தேவைப்படுகிறார். இல்லாவிட்டால் ஆதவர்ச்சனாவுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? எந்த நேர்மை, எந்த நாணயம், எந்த சிறப்பு உள்ள குடும்பம் அது? ஒன்றும் கிடையாது. அரசியலில் காமராஜர் இருந்தார், டிடி கிருஷ்ணமாச்சாரி இருந்தார், அவர் மாதிரி பெரிய அறிஞர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு காமராஜர் விவாதிப்பார். நான் சொல்கிறேன், நேர்மையாக இருப்பது என்பது ரொம்ப எளிதானதில்லை. ஏனென்றால் சுற்றி இருப்பவர்களெல்லாம் தின்பதற்கும் உண்பதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் அலைவார்கள். அவர்களெல்லாம் கட்டுக்குள் வைத்திருப்பது என்பது எளிதானதில்லை. நீயே கட்சி நடத்துவதற்கு இந்த ஆதவர்ச்சனா பயன்பட்டார், அவருடைய பணம் பயன்பட்டது. அவருடைய காரிலே பயணம் செய்கிறாய், அவருடைய ஹெலிகாப்டரிலே பயணம் செய்கிறாய், அவருடைய தனி விமானத்தில் பயணம் செய்கிறாய். அந்த ஆளை எப்படி நீ கட்டுக்குள் வைக்க முடியும்? உன்னுடைய செல்வாக்கில் மக்கள் வாக்களிக்கிற போது இவன் இந்த ஆள் தனி விமானம் தந்தால் என்ன, தராவிட்டால் என்ன, மாட்டு வண்டியில் போ, இப்போ என்ன கெட்டுவிட்டது என்று கேட்கிறேன். அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் சும்மா போய் நான் ஊழலை ஒழிக்காமல் விட மாட்டேன் என்று பேசுவதெல்லாம் எப்பொழுது ஒழிப்பாய்? இந்த தொடக்கமே சரியாக இல்லையே. மாற்றுக் கட்சிக்காரனிடம் போய் அவனுக்கு பீதாம்பரத்தை பொருத்தி அவனை வாக்களிக்க வைத்து பிறகு அவனை மந்திரியாக ஆக்காமல் ஏமாற்றி பிறகு அவனெல்லாம் அந்த கட்சிக்கு போய்விட்டான். 2 பேர் ரோட்டில் திரிகிறான். சிபி சண்முகமும் அந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் 2 பேர் ரோட்டில் திரிகிறார்கள். லோக்கல் மந்திரிக்கு பக்கத்தில் போய் கட்டி பிடித்து கொண்டு தேர் இழுக்க போகிறார் இந்த விஜயபாஸ்கர். என்ன நீங்களெல்லாம் அடித்து வைப்பது, பிறகு மக்கள் 10 பேருக்கு கொடுப்பது, 10 பேரை போட சொல்லுவது, இதானே உங்களுடைய அரசியல். வேறு என்ன அரசியல்? நாட்டை கெடுத்து நாசமாக்கியவர்களை மீண்டும் எதற்கு பொது வாழ்க்கையை கொண்டு வருகிறாய்? இவர்களுக்கு எதிராகத்தானே உனக்கு வாக்களித்தார்கள். நான் சொல்லுகிறேன், காலமெல்லாம் இவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசியவர்களில் நான் ஒருவன். நீ வந்த பிறகு இந்த ஆட்சியை தர முடியும் என்றால் உன்னுடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாக இருக்கும் என்று சொல்லி நான் தினமணியில் கட்டுரை எழுதினேன். ஆனால் நீ போய் அவனுக்கு பீதாம்பரத்தை பொருத்தி கள்ளத்தனமாக வாக்களிக்க அவனை அழைத்து கொண்டு வருகிறாய், அவனுக்கு மந்திரி பதவி தருகிறேன் என்று ஆசை காட்டி அவனை வாக்களிக்க வைத்து பிறகு மோசம் செய்து அவனை ரோட்டில் விடுகிறாய். இது ரொம்ப மோசமானது. அதாவது நீ போய் பார்த்து அவனை கூட்டி கொண்டு வந்து வாக்களித்த பிறகு அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதது ரொம்ப நாணயமற்ற செயல். அப்புறம் என்ன நீ பெரிய நேர்மையை பற்றி பேசுகிறாய்? இவனுடைய ஆட்சி என்ன நேர்மையான ஆட்சி? இந்த அசிங்கத்தை செய்திருக்கலாமா? சரி, 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்தா அதிமுகவில். இப்பொழுது உதயசூரியன் என்றவன் 4 பேரை நீ செய்ய போகிறாய் என்று சொல்கிறார்கள். அப்படி வருவதன் மூலம் விசில் சின்னம் போதிய பெரும்பான்மையை பெற்றுவிடும் என்று சொல்கிறார்கள். அதற்குள் அந்த இன்னமும் திமுகவினுடைய தயவில் தான் இந்த ஆட்சி இருக்கிறது. திருமாவளவனும் முஸ்லீம் லீக்கும் இங்கே மொத்தமாக பேரம் பேசி போய்விட்டார்கள் என்றாலும் கூட இன்னமும் அந்த 4 பேருடைய பெரும்பான்மையில் தான் அந்த கட்சி நிற்கிறது. நீ செய்வது தவறு என்று கருதி உருவி கொண்டால் மொத்தமாக நீ தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டம் வந்துவிடும். அதற்குள் நீ என்னென்ன செய்தாய் என்பது மக்கள் சிந்திக்க மாட்டார்களா என்று கேட்கிறேன். எல்லாரும் அயோக்கியன் 50 வருடமாக நாட்டை சுரண்டுவதையே கொள்கையாக கொண்டிருந்தான் என்பதில் கொண்ட வேக்காடு காரணமாகத்தானே உனக்கு வாக்களித்தார்கள். அதற்கேற்ப நீ நடந்து கொள்ளவில்லையே என்று சொல்கிறேன். கல்குவாரி திருடுவான், நிறுத்துவாய், போதுமா? நீ அவன் மீது தப்பு செய்தவன் மீது வழக்கு தொடுக்க வேண்டும், துணை போன அதிகாரியின் மீது வழக்கு தொடுக்க வேண்டும். இனிமேல் எவனும் கல்குவாரியை பற்றி சிந்திக்கக்கூடிய தன்மையே தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது. எந்த அதிகாரியும் தப்புக்கு துணை போகக்கூடாது. ஏற்படுத்து. கால அவகாசம் கேட்டிருக்காரு. இதுக்கு ஒரு போலீஸ்ல உத்தரவு போடுவதற்கு நிறுத்தினாய், நீ போனாய், சோதனை செய்தாய், கல்குவாரியில் தவறாக கால நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, அளவுக்கு அதிகமாக வெட்டப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்தாயா இல்லையா? கண்டுபிடித்த உடனே வழக்கு போடுவதற்கு என்ன கொள்ளை? இதற்கு என்ன கால அவகாசம் என்று கேட்கிறேன் நான். எல்லாத்துக்கும் கால அவகாசம். கல்யாணம் பண்ண அன்னைக்கு அவளோட இருக்கணும், அதுக்கு மட்டும் கால அவகாசம் வேண்டியதில்லை. மற்றது எல்லாத்துக்கும் கால அவகாசம். இதுக்கு என்ன சட்டம் ஒழுங்குக்கு என்ன கால அவகாசம் என்று கேட்கிறேன். நீ மற்றதுக்கெல்லாம் கால அவகாசம் கேடு. நாங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தோமோ அதுக்கெல்லாம் நிதிநிலை ஒத்து வருமா, இல்லை நாங்கள் புது வரி போட வேண்டுமா, இதற்கு எவ்வளவு காலமாகும் என்பதற்கு கால அவகாசம் கேடு. செய்கிறாயா என்று பார்ப்போம். கால அவகாசத்திலாவது செய்கிறாயா என்று பார்ப்போம். ஆனால் ஒரு குவாரி நான் கேட்கிறேன், 50 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கிலிருந்து அந்த சாராயத்தை உற்பத்தி செய்து நமக்கு கொடுக்கிறவர்கள் இதுவரையிலும் அரசாங்கத்துக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். அந்த லஞ்சம் நிறுத்தப்பட்டு விட்டது என்று சொல்கிறார். எதற்காக அவன் கொடுத்தான்? அவனை விட்டு மாற்று, அவன் கெடுத்து விடுவான். யார் இதை செய்கிறார்கள்? டிஆர் பாலு, திமுக, ஜெகத்ரட்சகன் 2, நம்ம சின்னம்மா, பெருமைக்குரிய சின்னம்மா
சசிகலா 3. அப்புறம் திமுகவினுடைய கருணாநிதியை வைத்து படம் எடுத்தவன் ஒருவன், அவனுக்காக அவன் தன்னை வைத்து படம் எடுத்ததுக்காக அவனுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்தார் கருணாநிதி. இப்படி ஒரு 5-6 பேர் 10 பேர் இருக்கிறார்கள். 10 பேரில் 6-7 பேர் திமுககாரர்கள். நிறுத்து, இதைவிட குறைவாக வேறு இடத்துல வாங்கு, இதைவிட சிறந்த சரக்கை வாங்கு. அவன் இந்த உனக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் அந்த சரக்கில் தானே வைத்திருப்பான். நீ கூடுதலாக கொடுக்க ஒப்புக்கொண்டால் தானே அவன் அது உனக்கு பணம் கொடுப்பான். அப்புறம் உன்னுடைய பங்கும் அதில் இருக்கிறதே. இப்பொழுது நீ இவர்களையெல்லாம் போக சொல், சிறந்த மனிதர்களிடம் மலிவான விலைக்கு வாங்க. நான் சொல்கிறேன், டாஸ்மார்க்கை நீ என்றைக்கு ஒழிக்கிறாயோ அன்றைக்கு தான் உன்னுடைய ஆட்சி நல்ல ஆட்சி ஆகும். லாட்ரி சீட்டு, டாஸ்மார்க்கு இவையெல்லாம் வாழுகிற நாடு விளங்காத நாடு. அந்த மக்கள் நாசமாகி விடுவார்கள். ஆகவே இதையெல்லாம் செய்ய உன்னால் முடியவில்லை. பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்ல உன்னால் முடியவில்லையே. 28 கிராமங்கள் அழிவு, 80 ஏரிகள் அழிவு, 4000 ஏக்கர் நஞ்ச நிலம் அழிவு. நீ போய் அவர்களிடம் பேசிவிட்டு வந்தாய். ஆமாம், அவர்கள் மனம் நொந்து ஆந்திராவுக்கு குடிபெயர்ந்து போவது என்று முடிவெடுத்தார்கள். அவ்வளவு கொடுமைகள் அந்த ஸ்டாலின் அரசு அவர்களுக்கு அந்த இடத்தில் விமான நிலையத்தை வைத்து சுற்றி தங்களுக்கு வேண்டிய இடங்களை வாங்கி கொண்டு 1க்கு 10ஆக விற்பதற்காக இந்த வேலையை செய்தார்கள் என்று நீயே போய் பேசினாய். சரியா? இப்பொழுது அதை அறிவிப்பதற்கு என்ன தயக்கம்? தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டு கொன்றார்களே, 17 போலீஸ்காரர்கள், 3 தாசில்தார், ஒரு கலெக்டர், அவர்களின் மீது கொலை வழக்கு போடுவதற்கு அதெல்லாம் கொலை வழக்கு உடனே பதிவு செய். என்ன போலீஸ் டிஜிபியிடம் சொன்னால் அந்த வழக்கை எடுத்து பதிவு செய்வான். இதெல்லாம் என்ன தடை? சும்மா இதெல்லாம் எல்லாத்துக்கும் கால அவகாசம் வேண்டும், எல்லாத்துக்கும் கால அவகாசம் வேண்டும் என்றால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சட்டம் ஒழுங்குக்கு எதற்கு கால அவகாசம்? நிதி சம்பந்தப்பட்டதற்கு கால அவகாசம் கேள். புதிய வரியை நாங்கள் தேடி கண்டுபிடித்து போட்டுத்தான் இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல். ஆனால் ஒழுங்கு உன்னிடம் இல்லை, நேர்மை இல்லை, கற்கூரிகள் என்று சொல்வதற்கு வருத்தப்படுகிறாய், திட்டங்கள் இல்லை. நான் கற்குவாரியை பிடித்தேன், கற்குவாரியை பிடித்தேன், வழக்கு தொடு அவன் மீது. அடுத்த தடவை கற்கோராஜில் இது நடக்கக்கூடாதா இல்லையா? அத்தகைய கான்ட்ராக்டர்கள் நீக்கப்பட வேண்டுமா இல்லையா? எதற்காக தொடுக்க வருகிறாய்? 50 கோடி டாஸ்மார்க்கில் தந்தான், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். அவனையெல்லாம் எதற்காக தருகிறாய் என்று கேள். அவனை விட்டு விட்டு வேற ஆளை நியமி, இதை விட குறைவான விலைக்கு நியமி. மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக அது கிடைக்கும். கெடுப்பது என்று முடிவு செய்து விட்ட பிறகு இன்னும் குறைவான விலை வைத்து நன்றாக கெடுக்கலாமே மக்களை. அது ஆகவே இதெல்லாம் பேசினால் இந்த அரசு யார் கையிலே இருக்கிறது என்றால், லாட்ரி மருமகன், லாட்ரி மாமியார், புதுச்சேரியில் லாட்ரி மகன். புதுச்சேரியில் மந்திரி பதவி போட முடியல ரெங்கசாமியால் போட முடியல. பாஜக காரன் இவ்வளவு பேசுகிறானே, அந்த ஆளை மந்திரியாக போட வேண்டும் என்று சொல்லுகிறான். இது பாஜகவுக்கு என்ன பணமா இல்லை? பாஜக அதாவது பேசுவது தான் தர்மத்தை பற்றி பேசுகிறார்களே தவிர, இந்த மார்ட்டின் குடும்பம் 1200 கோடி ரூபாய் கணக்கால் பணம் கொடுத்தது நம்முடைய பாஜக அரசு. இதை ஒரு முறை என்று மோடி கொண்டு வந்தார். நான் கேட்கிறேன், நீங்கள் மக்களிடம் போங்கள், அவர்களிடம் பணம் பெறுங்கள், தேவையான செலவு மட்டும் செய்யுங்கள். இந்த நெறிமுறையான அரசியலை உருவாக்காமல் நீங்களும் பெரிய கார்ப்பரேட்டு இந்த லாட்ரிக்காரன் மாதிரியான ஆட்களிடம் பணம் வாங்கி நேரடியாக வாங்கி 500 கோடி ரூபாய் திமுகவுக்கு கொடுத்தார்கள். உனக்கு எப்படி இவ்வளவு பணம் வருகிறது? நான் சொல்லுகிறேன், தப்பான தொழில் அது. உலகத்தில் சாராயம் விற்று பிழைக்கின்றவனையும் நான் மனிதனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதெல்லாம் மிருக வாழ்வு. அதே மாதிரி லாட்ரி சீட்டு விற்று பிழைக்கிறவனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரீமா ரோஸ் என்னை பார்த்து சொல்லுகிறார், யார் இந்த பழைய கருப்பு? இல்ல, லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்கள் உங்களை பார்த்து தாவேகாவை பத்தி தவறாக விமர்சனம் பண்றதை நிறுத்தி கொள்ளணும் பல கருப்பை. தாவேகாவை பற்றியா? ஆமா. ஏன் அந்த கட்சி, இவர்கள் அந்த கட்சியா? விமர்சனம் செய்வதையும் வார்த்தைகளையும் பார்த்து உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஓநாய்களின் மீது எனக்கு எந்த இரக்கமும் கிடையாது. ஏன் குறிப்பா உங்களை அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்லணும் பல கருப்பை? நான் பேசுகிறேன், அதனாலே அவர்கள் என்னை பற்றி பேசுகிறார்கள். ஓநாய்களின் மீது எனக்கு பரிவில்லை. லாட்ரி சீட்டு விற்கிறவன், சாராயம் விற்று பிழைக்கின்றவன், பெண்ணை கூட்டி விட்டு பிழைக்கின்றவன், இவர்களின் மீது எனக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இதெல்லாம் தொழிலாக கொண்டிருக்கின்றவன் மீது எனக்கு எந்த மதிப்பும் கிடையாது. உங்களை பற்றி மோசமாக நான் பேசுகிறேன் என்றால் நீங்கள் செய்கின்ற தொழிலின் காரணமாக உங்களை மோசமாக பேசுகிறேனே தவிர, நீங்களெல்லாம் மதிப்புக்குரியவர்களாக சமூகத்தில் ஆவது என்பது சமூகத்தை கெடுக்கும். ஆகவே சாராயம் விற்று பிழைக்கின்றவனுக்கு என்ன மரியாதை நான் கேட்கிறேன்? அவனுக்கு என்ன மரியாதை? நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் வயிறெறிய வைத்து பல குடும்பங்களை கெடுத்து
ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி தான் பணம் சம்பாதிப்பதற்காக இதை ஒரு தொழிலாக தேர்ந்தெடுத்து கொண்ட லீமா ரோஸ் அவர்களுக்கு உங்க மேல ஏன் அவ்வளவு கோபம்? அதான் லாட்டரி சீட்டை ஒரு தொழிலாக வைத்திருக்கிறார். இது மக்களை சுரண்டுகின்ற தொழில். ஆகவே ஒரு ஓநாயை நான் ஏன் பாராட்டுவதில்லையோ, அணில் பிள்ளையை ஏன் நான் பாராட்டுகிறேனோ அதுதான் காரணம் உங்களின் மீது நான் பாய்வதற்கும். நீங்கள் செய்கின்ற தொழில் ஓநாயினுடைய தொழில், மக்களை பிழிந்து எடுத்து அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுகின்ற தொழில். 1200 கோடி ரூபாய் பிஜேபிக்கு கொடுப்பதற்கும் 500 கோடி ரூபாய் திமுகவுக்கு கொடுப்பதற்கும் அதிமுகவுக்கு செலவழிப்பதற்கும் பிறகு தாவேக்காவுக்கு செலவழிப்பதற்கும் உங்களுக்கு வருகின்ற பணம் எல்லாம் எந்த வேர்வையும் சிந்தப்படாமல் மக்களை சுரண்டி வருகின்ற பணம் என்று நான் தீர்மானமாக சொல்கிறேன். ஆகவே எனக்கு ஓநாய்களின் மீதும் பரிவில்லை, லாட்டரி சீட்டு நடத்துகின்றவன் சீமை சாராயம் தயாரிக்கின்றவன் இவர்களின் மீதும் எனக்கு பரிவில்லை. நீங்களெல்லாம் சமூகத்தினுடைய கேடர்கள் என்பதனுடைய கருத்து. நான் வரி கட்டுகிறேன் என்று சொல்கிறாய், வரி என்ன? எந்த சீட்டு விற்று நீ இந்த வரியை கட்டுகிறாய்? பெரிய உழைப்பின் மீது இந்த வரியை கட்டி நீங்க வரி கட்டியிருக்கீங்களா? அப்படிங்கிற இந்தியாவுக்கு வரி கட்டியிருக்கீங்களா? நீ கட்டுறிய தோசை திங்கிற போது நீ கட்டுறிய வரி. நாட்டில் நாம் கட்டுகிற வரி தான் மிகுதி, ஜிஎஸ்டி. புரிகிறதா? நாம் கட்டுகிற வரி தான் அதிகமே தவிர இவர்கள் கட்டுகிற வரி அதிகம் இல்லை. இவர்கள் ஒரு தோசை தின்பதற்கு என்ன வரி கட்டுகிறார்களோ அதே வரியை நாம் கட்டுகிறோம். பீடி குடிப்பதற்கு கட்டுகிறோம், டீ குடிப்பதற்கு கட்டுகிறோம், டீயில் டீத்தூளை போடுகின்ற போது கட்டுகிறோம், பீடியை பற்ற வைப்பதற்கு நெருப்பட்டியை உரசுகிற போது கட்டுகிறோம். இவருக்கு என்ன தெரியும்? நம்முடைய விஜய்க்கு எவ்வளவு தெரியுமோ அது மாதிரி தான் இவருக்கு தெரியும். ஆதவ அர்ச்சனா இது ஒரு லாட்டரி சீட்டு குடும்பத்தின் கையில் இருக்கிற ஆட்சி. இதை நான் சொல்லுவதற்கு கோவப்படுகிறார். இது நான் என்ன சொல்கிறேன் என்றால், தன் சொந்த புத்தியை கொண்டு நம்முடைய விஜய் ஆழ்வாரை. ஆனால் எனக்கு இதை பற்றி மகிழ்ச்சி தான். யாராக இருந்தால் என்ன, நீ நாட்டிலே ஊழலை ஒழிக்க முடியும் என்றால் யாரை வைத்துக்கொண்டு ஊழலை ஒழிப்பா? ஆதவ அர்ஜுனாவை வைத்துக்கொண்டா? அந்த ஆள் இந்த நாட்டையே திமுக செய்யாத காரியங்களே தான் அந்த ஆள் செய்வார். அவர்களுக்கெல்லாம் என்ன, வாழ்க்கையில் வெற்றி என்பது பணத்தை குவிப்பதில் இருக்கிறது, அந்த சுகத்திலே இருக்கிறது. சுகம் என்பது வரையறுக்கப்பட்டது என்று எந்த முட்டாளுக்கும் தெரிவதில்லை. இந்த பணத்தை பெருசாக தாளை பெருக்கிக் கொண்டே போகிறானே, சுகம் என்பது உனக்கு, எனக்கு, அவனுக்கு, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் வரையறுக்கப்பட்ட சுகம்தான். நுகர்ச்சி இன்பம் ரொம்பவும் வரையறுக்கப்பட்டது. ஆகவே மிகுதியாக பணம் சேர்ந்தால் புறநானூறு சொல்லுகிறது, செல்வத்தின் நுகர்தல் என்பது அளவுக்கு உட்பட்டது என்கின்ற காரணத்தினால் செல்வம் வந்தால் பிறரோடு பகிர்ந்து கொள்ள, அதுதான் அந்த செல்வத்தினுடைய பயனே தவிர வேறு வகையாக அந்த செல்வத்தை நீ ஒன்றும். அப்புறம் 10 கார் வந்தால் என்ன? இவருக்கு பெரிய பெருமை, சினி ஸ்டாராக அடைந்து விட்டோம். பிறகு தனி விமானத்தில் போகிறோம். அவன் வேலை இருந்தால் தனி விமானத்தில் போய், இதை கட்ட வண்டியில் போகிறவனுக்கும் உனக்கும் பயணம்தான் நோக்கம். இதெல்லாம் சும்மா பேச்சு. எல்லாருக்கும் உணவின் தன்மை ஒன்று தான், உறக்கத்தின் தன்மை ஒன்று தான், உடையின் தன்மை ஒன்று தான். அப்புறம் கோட்டு வேண்டுமானால் போட்டுக்கொள்ளலாம், மற்றவன் வெறும் துண்டை மேலே போட்டுப்பான். என்ன வாழ்க்கை என்பது அதான், முடிவும் தொடக்கமும் உள்ள வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை அது. அது உங்களுக்கு புரிந்தால் நீங்கள் மெய்யியல் உணர்வு பெறுவீர்கள். நீங்கள் ஆகா வாழ்க்கையை தவற விட்டு விட்டோமே என்று நினைப்பீர்கள். செல்வத்தின் பயனே ஈதல், துய்ப்போம் எண்ணினே தப்புண பலவே என்று சொல்லுகிறான். தெரியுமா உனக்கு? புறநானூறு துய்ப்போம், நானே நுகர்ந்து விடுவேன், என்னிடம் வைத்திருக்கிற பணத்தை எல்லாம் நானே அனுபவிப்பதற்கு பயன்படுத்துவேன் என்று சொன்னால் முடியாது. துய்ப்பின் தன்மை வரையறுக்கப்பட்டது. ஆகவே நீ அதற்கு மேல் வருகின்றதெல்லாம் வெறும் தாழ், வெறும் சைஃபராக உன்னுடைய வங்கி கணக்கில் ஏறுகின்ற ஒன்றே தவிர அதை உன்னால் நுகர முடியாது. அவன் எவ்வளவோ சொல்லுகின்றான், இதெல்லாம் தெரியாது உனக்கு. தற்கூரி என்பது பள்ளிக்கூடத்தில் படித்த பட்டம் இல்லை. பள்ளிக்கூடத்தில் பட்டம் படித்தும் எது உண்மையோ, எது நெறியானதோ, எது வாழ்க்கைக்கான அடிப்படையோ, அதனுடைய அடிப்படை உண்மைகளை எது மெய் எது பொய் என்று அறிய தெரிந்த அறிவு தான் சிறந்த அறிவு. மற்றவர்கள் எல்லாருமே தற்கூரிகள் தான். நானும் கூட ஒரு அரைவாசி தற்கூரி தான். ஐயா, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆகவே இந்த பெண்மணி ஏதோ என் மீது வழக்கு போடுகிறேன், அது வா நம்ம பேசுவோம். நாட்டிலே ஓநாய்கள் எல்லாம் போற்றப்பட வேண்டுமா? வழக்கு போட்டா சந்திக்கிறேன். வா, ஓநாய்களெல்லாம் ஏன் போற்றப்பட வேண்டும், ஏன் போற்றப்படக்கூடாது, அணில்கள் ஏன் போற்றப்பட வேண்டும், பேசுவோம். லாட்டரி தொழில் செய்கின்றவன், கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்றவன், உண்மை சாராயம் நேரிய அரசாங்கத்துக்கு கொடுக்குற சாராயம் காய்ச்சுகிறவன், இவனுக்கெல்லாம் என்ன மதிப்பு? இவனெல்லாம் சமுதாயத்தை உறிஞ்சி வாழ்கிறவன். ஓநாய்கள் எப்படி காட்டில் உள்ள விலங்குகளை கொன்று வாழ்கின்றனவோ, அவை ஈவிரக்கம் இல்லாத ஓநாய்களோ, அணில் அப்படி இல்லையே. அது ஒரு வடக்கோட்டையை தின்னுட்டு அது வாட்டுக்கு ஓடும், ஒருத்தருக்கு தீங்கு செய்தில்லை. அதனால தான் அணிலை பிள்ளை என்று சொன்னான் தமிழே. அணில்னு தானே சொல்லணும், அணிலை அணில் பிள்ளை என்று சொல்லுகிறான்.
கீரின்னு தானே சொல்லணும். பாம்பை கொன்று அந்த நச்சு அரவத்திடமிருந்து நம்மை காக்கிறது என்பதற்காக கீரி பிள்ளை என்று சொன்னான். தான் பெற்ற பிள்ளைகளுக்கு சமமாக அது ரெண்டையும் சொன்னான். ஒரு தேங்காயை விதைத்து வைத்தால் அது வளர்ந்து காலமெல்லாம் உனக்கு இளநீர் கொடுக்கிறது, தேங்காய் கொடுக்கிறது என்பதனாலே ஒரு மரத்தை போய் தென்னம்பிள்ளை என்று சொன்னான். இதுதான் தமிழனுடைய பண்பு. ஏன் என்னால் லீமா ரோஸை போற்ற முடியவில்லை, ஏன் தென்னம்பிள்ளையை போற்ற முடிகிறது, அணில் பிள்ளையை போற்ற முடிகிறது, கீரி பிள்ளையை போற்ற முடிகிறதுனா நீ தவறான தொழில் செய்கிறாய், தவறான முறையில் மக்களுடைய பணத்தை உறிஞ்சுகிறாய், அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுகிறாய், அவர்களுடைய அறியாமையின் மீது உன்னுடைய தொழில் பேரரசை கட்டுகிறாய். பிறகு நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பணம் கொடுக்கிறாய். பிறகு உள்ளே வந்து நான் வரி கட்டுகிறேன். என்ன வரி கட்டுகிறாய்? நீ பொது வாழ்க்கைக்கு பணத்தை வைத்து கொண்டு வந்தாய். நான் பொது வாழ்க்கைக்கு வெறும் மனிதனாக தொண்டு செய்கின்ற உணர்வோடு வந்தேன். நான் 19 நாள் உண்ணா நோன்பு இருந்திருக்கிறேன் அந்த காரைக்குடியினுடைய தண்ணீருக்காக. அதை காரைக்குடி மக்கள் நினைவில் கொள்வதில்லை, நான் மட்டும்தான் நினைவில் வைத்திருக்கிறேன். அது வேறு. மக்களுக்கு எதுவுமே நினைவிருக்காது. சிறந்த மனிதர்களை போற்றுகின்ற இயல்புடையவர்கள் இல்லை அவர்கள். புரூட்டஸை போற்றுவதற்கு லெனின் வர வேண்டும். 2000 ஆண்டுகள் கழித்து லெனின் சொல்லுவான், புரட்சி வீரன், மிகப்பெரிய புரட்சியாளன் புரூட்டஸ் தான் என்று. அதுவும் லெனின் சொன்ன காரணத்தினால் அது வரலாற்றில் பெரிய இடமாக போகும். அதனாலே 19 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன். ஒரு மாத்தூரில் ஒரு பிராமண பெண்ணை கெடுத்து விட்டார்கள் என்பதற்காக கெடுத்து கொன்றே விட்டார்கள். அதற்காக நீங்களெல்லாம் பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசுகிறீர்கள். வழக்கு செய்தவன் போலீஸ்காரன், போலீஸ் ஸ்டேஷனில் செய்தான், அந்த பெண்ணை கெடுத்தான். இதற்காக நானும் என்னுடைய நண்பர் விஜயராகவன், ராஜாமணி என்ற 3 பேரும் நாங்கள் மதுரை சிறையில் 6 மாதம் சிறை இருந்தோம். கெடுத்தவன் வேறு, கெடுக்கப்பட்டவள் இறந்து போய்விட்டாள். ஒன்றும் பிராமண சமயம் துள்ளி குதிக்கவெல்லாம் இல்லை. நாங்கள் தான் கிடந்து பாடுபட்டு இதை பெரிய கவனத்துக்கு கொண்டு வந்து கடைசியில் 6 மாதம் சிறை இருந்துட்டு வந்து 10 தடவை சிறைக்கு போயிருக்கிறேன். நீ என்னை பார்த்து கேட்கிறாய், நீ என்ன ஜிஎஸ்டி இருக்கிற, உனக்கு அறிவு இல்லை. ஜிஎஸ்டி தோசை திங்கிறவன் கூட கட்டுவான், பீடி குடிக்கிறவனெல்லாம் கட்டுவான். வருமான வரி கட்டுகிறாயா என்று கட்டுகிறேன்னா இல்லையா என்று அப்புறம் சொல்லுகிறேன் நான். அது வேறு. ஆனால் பணம் பெரிதாக வைத்திருப்பதும் பெரிதாக வரி கட்டுவதும் பெரிதாக ஏமாற்றுவதும் சிறந்த செயலா என்று கேட்கிறேன். 10 தடவை சிறைக்கு போயிருக்கிறேன். 19 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன். எவ்வளவோ கால்நடையாக கருத்து பரப்புரைகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறோம். என்னென்னவோ எல்லாம் செய்திருக்கேன். என்னை நீதிமன்றம் 21 நாட்களுக்கு இந்த ஊரிலே நான் பேசக்கூடாது என்றும், நான் பேசினால் கிளர்ச்சி ஏற்படுகிறது என்றும் ஊருக்கு வெளியே என்னை வைத்தார்கள். நான் புதுவையிலுக்கு அந்த பக்கம் போய் 21 நாள் ஒரு சத்திரத்தில் இருந்தேன், டீ கடையில் சாப்பிட்டு கொண்டு, நானும் என்னுடைய நண்பர்களும். ஆகவே ஒரு நீதிமன்றம் நான் ஒரு பொது நன்மைக்காக பாடுபடுகின்ற போது மைக்கை பிடுங்கியது. எனக்கு மைக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் சொன்னது. மைக்கை விட்டு பறையை எடுத்துக்கொண்டு அடித்து வெறும் வாயால் பேசினேன் மக்களிடம். பிறகு நான் பேசவே கூடாது என்று நீதிமன்றம் 21 நாட்களுக்கு என்னை அப்புறப்படுத்தியது. நடந்தே வந்தேன் நீதிமன்றத்தில். 25 கிலோமீட்டர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னென்னவோ வாழ்க்கையிலே செய்தோம். காந்தியை பின்பற்றி பார்த்தேன், காமராஜரை பின்பற்றி பார்த்தேன். ஆகவே பொது வாழ்வு என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக. நமக்கு நிறைய பொழுது இருக்குமானால், நமக்கு சாப்பிடுவதற்கு சிக்கல் இல்லை என்று சொன்னால், அன்றைக்கும் இன்றைக்கும் சாப்பிடுவதற்கு சிக்கல் இல்லை என்றால், குறைந்தபட்ச தேவைகள் நம்மால் நிறைவு செய்ய முடியும் என்றால், மீத பொழுதை இந்த மக்களின் மேன்மைக்காக செலவிடுவது என்ற முடிவெடுத்து 25 வயதில் வந்து 75 வரையில் 4 முளை வேட்டி தான் கட்டுவது. கேசுகிறாய கோட்டு போடுவது பெரிய இதுதான். நானும் உன்னை போல் கோட்டெல்லாம் போட்டிருக்கிறேன். 4 முளை வேட்டி தான் கட்டுவது, அரக்கை சட்டை தான் போடுவது, உடலில் தங்கம் அணிவதில்லை, புலால் சாப்பிடுவதில்லை. எவ்வளவோ கருத்துக்களை 25 வயதில் கொண்டேன். வள்ளலார் மீது ஏற்பட்ட ஈடுபாடு காரணமாக புலாலை மறுத்தேன். காந்தியின் மீது கொண்ட ஈடுபாடு காரணமாக பொது வாழ்க்கை என்பது சேவைக்குரியது என்பதை உணர்ந்து வந்தேன். நான் இதையெல்லாம் மீறி என்னிடம் அழுக்கு இருக்கிறது. அது என்னுடைய கவலை. காந்தியை அறிந்தோம், உலக பேரறிஞர்களின் நூல்களை எல்லாம் அறிந்தோம், இதையும் மீறி என்னிடம் அழுக்கு இருக்கிறதே. நம்முடைய வாழ்வு முழுமையடையவில்லையே என்பது என்னுடைய கவலை, உன்னுடைய கவலை இல்லை. மட்டமான உலகம், அறிவு கெட்ட உலகம். எதுவும் பேசுவார்கள், எதுவும் செய்வார்கள். பணத்தை வைத்து கொண்டு உலகத்தை வாங்குவது என்பதுதான் இவர்களுடைய ஒரே தொழில். கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறவன் அயோக்கியன், கொலை செய்கின்றவன், கற்பழிக்கின்றவன், இந்த வரிசையில் உள்ளவன் பரிசு சீட்டு விற்கிறவன், இந்த வரிசையில் உள்ளவன் சாராயம் விற்கிறவன். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கெல்லாம் என்னிடம் எந்த மதிப்பும் இல்லை. நீதிமன்றத்திற்கு எது உலகத்திலே சிறந்தது என்பதை பற்றி அங்கு விவாதிப்போம்.
சிறப்பு சார், நன்றி. தொடர்ந்து பேசுவோம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.